ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு டின்னர் தான் நம்ம செய்ய ஓகேங்களா. எப்போவுமே நைட்டு டின்னர்னால் ஒரு சப்பாத்தி, அப்புறம் அப்படி இல்லைன்னா ஒரு கோதுமை தோசை, அதாவது தோசை, இட்லி, சப்பாத்தி அந்த மாதிரி போடுவோம். இன்றைக்கி கோதுமை தோசை தான் செய்யணும்னு நினச்சேன். பட் இந்த கோதுமை தோசையே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோதுமை தோசை. பட் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஸ்டிக்கியாக இருக்கும் பார்த்தீங்களா, அது அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ கொஞ்சம் அதை வந்து மாடிஃபை பண்ணி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா சின்ன பிள்ளைங்க கூட நம்ம இப்போ நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த கோதுமை தோசையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு சாப்பிடுவாங்க. ஸோ அது எப்படி நம்ம செய்ய போகிறோம், பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் சூப்பராக செய்யக்கூடிய ஒரு மெத்தட் தான் நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி கோதுமை தோசைக்கு நான் வந்து இந்த பாருங்களேன், இந்த கப்புக்கு தான், நீங்கள் எவ்வளோ நாள் அளவு எடுத்துக்கோங்க. இந்த கிண்ணத்துக்கு 2 கிண்ணம் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். ஓகே, இந்த கோதுமை மாவுக்கு அதே மாதிரி 1 கிண்ணம் வந்து ரவை எடுத்துருக்கேன். பாருங்கள், 2 கிண்ணம் வந்து கோதுமை மாவு, 1 கிண்ணம் வந்து ரவை எடுத்துருக்கேன். கூடவே ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அரிசி மாவு நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்துக்க போகிறேன். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2லேருந்து 3 ஸ்பூன், அவ்வளோதான். இது கண்ணளவு தான் எனக்கு. நீங்கள் 2 ஸ்பூன் இல்லைன்னா 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு, மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா முதல்ல நல்ல ஒரு கிளறிட்டு ரவை எல்லா இடம் படுற மாதிரி கிளறிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஒரு 3 இதை ஆகும். நான் உங்களுக்கு அளந்து கொடுக்கறதோட எனக்கு அப்படின்னா கண்ணளவுலேயே நான் கரெக்டாக பண்ணிடுவேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் கிளறி கட்டி இல்லாமல் நம்ம வந்து ரெடி பண்ணணும். அவ்வளோதான். நீங்கள் புதுசாக செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. நமக்கு வந்து ரெகுலராக அப்படி பழகுறதுனால ஈஸியாக அப்படி தண்ணியை ஊற்றி நான் வந்து என்ன செஞ்சுருவேன். இதில் 2 கப்பு 3 கப்புன்னு சொல்லும்போது ஒரு சில நேரத்தில் வந்து மாறுபடும். அதுக்காக தான் ஒரு செம்பில் இப்படி தண்ணி எடுத்துகிட்டு, ஏன்னா இது நம்ம தோசையை தான் செய்ய போகிறோம், அதனால் ரொம்ப தண்ணி ஆகிட்டோம் அப்படிலாம் பயப்படவே வேண்டாம். தண்ணி ஆகிட்டா கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இது நல்லா வந்து கலரிட்டு அந்த கன்சிஸ்டன்சி எவ்வளோ நான் காமிக்கிறேன். நானே பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக வந்து நான் பிசையில பாருங்களேன், கொஞ்சம் தண்ணியாக தான் நான் பிசைஞ்சிருக்கேன். ஏன்னா இது நம்ம தோசை தான் ஊற்ற போகிறோம். ஸோ கொஞ்சம் திக்காக வேண்டாம், ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது, ஒரு மாதிரி அடை மாதிரி ஆயிரும். இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து நல்லா வந்து கை வச்சே கலக்கிட்டு இதை மூடி வச்சிடணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ ரவை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஊற வச்சிடலாம். இது இப்படி மூடி வச்சுட்டு நீங்கள் சட்னி பண்ணணும்னா சட்னி பண்ணுங்கள். இன்றைக்கி நான் தேங்காய் சட்னி பண்ணிட்டேன், ஃபஸ்ட்லேயே சட்னி வச்சாச்சு. ஸோ இதை நான் இப்போ மூடி வச்சுட்டு இது கூட நான் வந்து என்ன போட போகிறேன்னா வெங்காயம்லாம் போட போகிறேன். அதை நம்ம வதக்கிடலாம். ஓகே, இது சைடில் இருக்கட்டும், வெங்காயத்தை வதக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெரிய வெங்காயத்தில் 2 வெங்காயத்தை வந்துட்டு வெட்டி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இதை பச்சையாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தோசை ஊற்றும் போது கரெக்டாக அந்த மாதிரி உங்களுக்கு வராது. அதனால் என்ன பண்ணணும்னா லைட்டாக அதை வந்து வதக்கிட்டு தான் நம்ம தோசை மாவில் ஆட் பண்ணிக்கணும். அந்த கோதுமை மாவில் இந்த மாதிரி ஒரு நீங்கள் நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிக்கலாம். ரொம்பலாம் ஆயில் ஊற்ற வேண்டியதில்லை. ஒரே 1 கரண்டி ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோடனே அந்த வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வெங்காயத்தை நம்ம இப்போ போட்டுட்டு வதக்க போகிறோம். லைட்டாக வதக்கிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா தோசை ஊற்றும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஈஸியாக வரும் உங்களுக்கு. ஸோ இந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப போடுறதுக்கு பிடிச்சின்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், கம்மியாக தான் போடணும் அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்மளுடைய இஷ்டம்தான். வெங்காயம் வதங்கும் போதே இங்கே பாருங்கள், ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். நான் இதில் வந்து காஞ்ச மிளகா தூளும் போட போகிறேன். இல்லை ஏன்னா சின்ன பிள்ளைக்கெலாம் நம்ம கொடுக்குறதா இருந்தேன்னா பச்சை மிளகாவே நீங்கள் போட வேண்டாம், வெறும் வந்து சில்லி பவுடரே போட்டாலே போதும். நான் சும்மா வாசத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். மீதி வந்து கொஞ்சம் காரத்தூளும் போட போகிறேன். கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வந்திருக்கா, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை நம்ம வந்து ஸ்டவ்வை இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு மாவில் போட்டுக்கலாம். கூடவே இங்கே பாருங்களேன், கொத்தமல்லி இலை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். வத்தல் தூள் போட போகிறோம். போட்டுட்டு நம்ம வந்து தோசை செய்ய போகிறோம். வாங்க, அது வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இதுக்கு ஆறட்டும், அது கொஞ்சம் வந்து ரவை ஊறட்டும் ஒரு 5 நிமிஷம். இப்போ வெங்காயம் வந்து நமக்கு நல்லா ஆறிடுச்சு. ஸோ அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக காரத்தூள் ஆட் பண்ணிக்கலாண்ணே. ஒரு 1/4 ஸ்பூன் வந்து காரத்தூள் போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பச்சை மிளகா கூட போடாதீங்க, இந்த காரத்தூள் ஆட் பண்ணிக்கோங்கண்ணே. காஞ்ச மிளகா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் வச்சுருக்க பார்த்தீங்களா, இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்டவ்வில் தவா வச்சுக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சம் சூடானோடனே எண்ணெயை போட்டுறணும். எண்ணெய் இது நம்ம தோசை சுட்டுறது தான். கொஞ்சம் சூடாகட்டும். அவ்வளோதான். அடை தோசை.
இது வந்து அடை மாதிரி வராது, கொஞ்சம் நீங்கள் வந்து தின்னா கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதே இது நீங்கள் வெங்காயத்தை வந்து அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு மெல்லிசாக சுட முடியாது. அதுக்காக தான் கொஞ்சம் வதக்கி போடணும். ஓகேங்களா? எண்ணெயை வந்து சுற்றி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். 2 பக்கமும் நல்லா ஒரு பக்கம் ப்ரௌன் ஆனோடனே மாற்றி போட்டுக்கலாம். இது செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து நார்மலாக சாப்பிட்றது கோதுமை தோசைக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ஆக்சுவலாக இந்த கோதுமை மாவு தோசை எப்போவுமே கொஞ்சம் நல்ல லேட்டாக தான் வேகும். அதனால் நல்லா வேக வச்சுட்டு அப்புறம் போடுங்க. இது வந்து கொஞ்சம் நான் வந்து திக்காக தான் போட்டிருக்கேன். இன்னும் உங்களுக்கு வந்துட்டு நல்லா தின்னாக வேணும்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ வந்து இன்னுமே உங்களுக்கு நல்ல லைட்டாக செய்யலாம். பாருங்கள் கொஞ்சம். அதனால் கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சி வச்சா இன்னும் கொஞ்சம் இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன். இது இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நல்லா வேக வச்சு இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா எடுங்க. அவசரப்பட வேண்டாம். நான் 2 தோசை இது எடுத்துகிட்டு அடுத்த தோசை கொஞ்சம் தண்ணியாக இருக்கு பாருங்கள், அது ஊற்றும் போது காமிக்கிறேன். இப்போ வந்து 2 பக்கம் மாற்றிட்டு இந்த தோசையை நம்ம வந்து எடுத்துக்குவோம். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டவ் வந்து சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிட்டு லைட்டாக எண்ணெய் தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கா. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன்னா இப்போ நிதானமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகவே வரும் உங்களுக்கு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க சுற்றி. அவ்வளோதான். வெயிட் பண்ணி போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு தோசை நான் அடுப்பில் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் எப்போவுமே கோதுமை மாவு தோசை வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் விட்டுடுங்க. அதே மாதிரி நம்ம இப்போ எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த தோசையை நம்ம இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்துலாம். ஓகே, தேங்காய் சட்னி, நீங்கள் இதுக்கு தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எது வேணாலும் வச்சுக்கோங்க. இது வெங்காயம் அந்த இதெல்லாம் போட்டிருக்கனால ரொம்ப நல்லாயிருக்கும். காரம்லாம் இருக்கனால நீங்கள் வெறுமனையாகவே நீங்கள் சாப்பிடலாம். நல்லா காரமாக சும்மா சாப்பிட்றது சூப்பராக. அந்த சட்னியே தேவையில்லை, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. கட்டாயம் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அங்கே பேசிகிட்டு இருந்துட்டோனோ. ஓகே, இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டைமாக உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகே பிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.